ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன் அண்ட் ட்ராவல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் போன இஸ்ரேல் பில்கிரிம் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப்பை இந்தியாவில் இருக்கிற ஜீசஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரிஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கோன்னு. நாங்கள் ஈஜிப்த் ஏரில் ஜோனஸ்பர்கில் இருந்து ஈஜிப்த் வழியாக ஜோர்டான் ரீச் ஆனோம். இந்த ட்ரிப்புக்கு இந்தியாவில் இருந்தும் யூஎஸ், யூகே, சிங்கப்பூரில் இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் அவங்க கூட ஜோர்டானில் ஜாயின் பண்ணிட்டோம். ஜோர்டானில் இருக்கிற இடங்களை சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் போனோம். கடைசியாக ஈஜிப்து போய் அங்கே இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்துட்டு ஈஜிப்த் ஏர்லேயே ஜோனஸ்பர்க்கு திரும்பி வந்தோம். இந்த 4 கண்ட்ரீஸ்லேயும் 10 டேஸாக எங்கெல்லாம் போனோம், ஒவ்வொரு நாளும் என்னென்ன இடங்கள்லாம் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா இடங்களோட பேருமே இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து தமிழ் பைபிளில் படித்து வந்ததுனால எல்லா இடங்களோட பேரும் தமிழில் ஆழமாக நமக்கு பதிஞ்சிருக்கும். அதனால் நான் ஒவ்வொரு இடத்தையுமே இங்கிலீஷில் இருக்கிற பேரை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழ்லையும் சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த இடங்களை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் பார்க்க போன இடம் ஜோர்டானில் இருக்க மடபா. இங்கே என்ன ஸ்பெஷல்னா, சுமார் 2 மில்லியன் மொசைக் கலர் ஸ்டோன்ஸால் உருவாக்கப்பட்ட ஹோலி லேண்ட் மொசைக் மேப் இருக்குது. அடுத்ததாக மவுண்ட் நேபோவில் உள்ள பிஸ்கா கொடுமுடிக்கு போனோம். இங்கே தான் மோசே இறக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு நான் வாக்களித்த தேசம் இதுதான்னு மோசைக்கு காண்பிச்சு, இதை உன் கண்கள் காணும், ஆனால் இதில் நீ பிரவேசிக்க மாட்டாயின்னு சொன்ன இடம் இதுதான். அந்த நாளோட கடைசியாக போன இடம் டெட்சி. இதுதான் உலகத்திலேயே மிக தாழ்வான பகுதி. உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே எந்த உயிரினமும் வாழ முடியாது. ஹியூமன் பாடியை விட இந்த தண்ணியோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே போனாலும் மூழ்காமல் மிதந்துட்டே இருப்போம். செகண்ட் டே நாங்கள் ஜெரிக்கோவில் உள்ள மவுண்ட் ஆஃப் டெம்ப்டேஷன் போனோம். இந்த மலையில் தான் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசினால் அழைத்து சென்று சோதனை செய்யப்பட்டார். அதனால் இந்த மலையை சோதனை மலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் போகிற வழியிலேயே சிக்கமோர் ட்ரீ பார்த்தோம். குள்ளசெக்கையும் இயேசுவை பார்க்க ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான்னு பைபிளில் படிச்சிருப்போம். அந்த மரத்தோட மாதிரி தான் இது. ஈவினிங் ஜெருசலேமில் இருக்கிற சீயோன் மலைக்கு போனோம். அங்கே அப்பர் ரூமை பார்த்தோம். இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி தம்முடைய சீடர்களோடு கடைசியாக பாஸ்கா உணவு உண்ட மேல்வீட்டு அறை இதுதான். இந்த அப்பர் ரூமுக்கு கீழே கிங் டேவிட்டோடைய டூம் இருக்கு, அதையும் பார்த்தோம். இதுதான் கிங் டேவிட்டோட கல்லறை. செகண்ட் டேயோட கடைசியாக செயின்ட் பீட்டர் கலிகண்டு சர்ச்சுக்கு போனோம். பேதுரு இயேசுவை சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை மறுதளிப்பார்னு பைபிளில் படிக்கிறோம். அந்த இடம்தான் இது. இங்கே தான் கயப்பாஸோட வீடும் இருந்துச்சு. தேர்ட் டே நாங்கள் எருசலேமில் இருக்கிற வெயிலிங் வாலுக்கு போனோம். மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பே வந்து தமது ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்ததை இங்கே உள்ள யூதர்கள் அறியாமலேயே சுவரில் முட்டி முட்டி மெசியாவே வாருன்னு அழுது ப்ரேயர் பண்ணுறதுனால இதுக்கு அழுகையின் சுவர், அதாவது வெயிலிங் வால்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நாங்கள் போன இடம் டெம்பிள் மவுண்ட். கிங் சாலமோன் கட்டிய தேவாலயம் இருந்த இடம்தான் டெம்பிள் மவுண்ட். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட வந்த மோரியா மலை இருந்த இடமும் இதுதான். அடுத்ததான் நாங்கள் போன இடம் செதேக்கியா கேவ். ஜெருசலேம் சிட்டிக்கு அப்படியே கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் சுண்ணாம்புக்கல் சுரங்கம் தான் இது. நம்ம பைபிளில் வாசிக்கிற மாதிரி கடைசியாக ஆட்சி செஞ்ச யூத மன்னர் செதேக்கியா பாபிலோனியன்ஸ்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ண கேவ் தான் இது. இந்த கேவில் இருந்து கிங் சாலமோன் டெம்பிள் கட்டுறதுக்கு கற்களெல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால இதை சாலமோன் குவாரிஸ்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாங்கள் கார்டன் டூம் போனோம். இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை தான் இது. இங்கே இருந்து தான் இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இதுக்கு பக்கத்திலேயே இயேசுவை சிலுவையில் அறைந்த மண்டையோடு அப்படின்னு சொல்லப்படுற கொல்கத்தா மலையை பார்த்தோம். தேர்ட் டேவோட கடைசியாக நாங்கள் போன இடம் மக்பேலா குகை. பாலஸ்தீனில் உள்ள ஹெப்ரோன் சிட்டியில் இருக்கிற ஒரு புனிதமான இடம் தான் இது. இங்கே தான் நம்மளுடைய மூதாதையர்களான ஆபிரகாம், சாராள், ஈசாக், ரெபேக்கா,
யாக்கோபு அப்புறம் லேயா இவங்க எல்லாரையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. 4th டே நாங்கள் இஸ்ரேலில் இருக்கிற மவுண்ட் கார்மேலுக்கு போனோம். எலியா தீர்க்கதரிசி பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளை எதிர்கொண்டு வானத்திலிருந்து அக்னியை வர வச்சார்னு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற கர்மேல் மலை இதுதான். அடுத்து கலீலியாவில் இருக்கிற கானாவூருக்கு போனோம். இந்த கானாவூரில் நடந்த கல்யாணத்தில் தான் இயேசு அவருடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிளான தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அந்த இடம்தான் இது. அடுத்து நாசரேத்தில் இருக்கிற அனன்சேஷன் சர்ச்சுக்கு போனோம். கப்ரியேல் தூதர் கன்னிமரியாவுக்கு காட்சி கொடுத்து இயேசுவின் பிறப்பை குறித்து அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு அனன்சேஷன் சர்ச்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாருக்கும் இயேசுவோட மிக முக்கியமான பெண் சீடராக இருந்த மேரி மக்தலின், அதாவது மகதலேனா மரியாவை தெரியும். அவங்களோட சொந்த ஊரான மகதலா வந்தோம். இந்த ஊரில் இருக்கிற த மேரி ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பாப்புலரான பீட்டர் ஃபிஷ் லஞ்ச் சாப்பிட்டோம். அடுத்து இயேசு கிறிஸ்து அதிகமாக அற்புதங்களையும் ஊழியங்களையும் செஞ்ச கப்பர்நாகுக்கு போனோம். இந்த இடத்த டவுன் ஆஃப் ஜீசஸ்னு சொல்லுவாங்க. இயேசுவோட நெருங்கிய சீடராக இருந்த பீட்டர், அதாவது பேதுருவோட வீடு இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் பேதுருவோட மாமியாரை இயேசு குணப்படுத்தினார். ஈவினிங் நாங்கள் கலிலியா கடலுக்கு போனோம். இதை திபேரியஸ் கடல்னு சொல்லுவாங்க. மீன் பிடிச்சிட்டு இருந்த சீடர்களை இயேசு அழைத்த இடம் இதுதான். இந்த கடலில் தான் இயேசு காற்றையும் கடலையும் அடக்குனாரு. இயேசு கடல் மீது நடந்தார் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிற இடமும் இதுதான். நாங்களும் இந்த கலிலியா கடலுக்கு நடுவில் போட்டிங் போய் பாட்டு பாடி இயேசுவை துதித்து ஆராதித்தோம். அந்த நாளோட கடைசியாக நாங்கள் போன இடம் மவுண்ட் ஆஃப் த பியாட்டிடியூட்ஸ், அதாவது இயேசு மலை பிரசங்கம் பண்ண இடம். இங்கே போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு பஸ்ல இருந்து எல்லாரும் இறங்கி ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். டே 5 ஜெருசலேமில் இருக்கிற நோட்ரே டாம் ஆஃப் ஜெருசலேம் சென்டரில் உள்ள கான்ஃபரன்ஸ் ஹாலில் இஸ்ரேல் எழுப்புதலுக்காக 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணோம். 6th டே பெத்லேஹேமில் இருக்கிற ஷெப்பர்ட்ஸ் ஃபீல்டு போனோம். இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரில் பிறந்திருக்காருன்னு ஏஞ்சல்ஸ் மெய்ப்பர்களுக்கு, அதாவது ஷெப்பர்ட்ஸ்க்கு இந்த ஃபீல்டில் அறிவிச்சதுனால இதை ஷெப்பர்ட்ஸ் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஒலிவமலைக்கு போனோம். இயேசு மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸில் இருந்து தான் கழுதை மேலே ஏறி பவனியா ஜெருசலேமுக்குள்ளே போனார். ஜீசஸோட செகண்ட் கம்மிங்லையும் இந்த ஒலிவமலையில் தான் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும்னு பைபிளில் வாசிக்கிறோம். அடுத்ததான் கெத்சமனி தோட்டத்துக்கு போனோம். 12 சீடர்களில் ஒருவரான யூதாசு இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்து கைது செய்யப்பட்ட இடம் இதுதான். இயேசு கைது செய்யறதுக்கு முன்னாடி இரத்த வேர்வை சிந்தி பாரப்பட்டு ஜெபித்த இடமும் இதுதான். அடுத்ததா அசென்ஷன் சர்ச்சுக்கு போனோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40வது நாளில் சீடர்களுக்கு முன்னிலையில் விண்ணுலகிற்கு எடுத்து செல்லப்பட்டார்னு பைபிளில் படிக்கிறோம். மேலே எடுத்துக்கொள்ளப்படுறத அசென்ஷன் சொல்றதுனால இந்த சர்ச்சை அசென்ஷன் சர்ச்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்த கெத்சமனி தோட்டம், அசென்ஷன் சர்ச், இது எல்லாமே மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸில் தான் இருக்கு. இந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்லேருந்து பார்த்தோம்னா மொத்த ஜெருசலேம் சிட்டியும் தெரியும். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். அடுத்ததா பெத்தானியாவில் இருக்கிற இயேசுவோட நெருங்கிய நண்பரான லாசரஸோட டூம், அதாவது கல்லறைக்கு போனோம். இங்கே தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாக கல்லறையில் இருந்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினாரு. அடுத்து பெத்தானியாவில் இருந்து கிளம்பி பேப்டிசம் எடுக்கிறதுக்காக ஜோர்டான் ரிவருக்கு போனோம். இதுதான் ஜோர்டான் ரிவர், தமிழில் யோர்தான் நதின்னு சொல்லுவோம். இங்கே தான் ஜான் த பேப்டிஸ்ட், அதாவது திருமுழுக்கு யோவான், ஜீசஸ்க்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இந்த ரிவர் தான் ஜோர்டான் நாட்டையும் இஸ்ரேல் நாட்டையும் பிரிக்கிற ரிவர்.
7th டே காலையில் பெத்லஹேமில் இருக்கிற இயேசு பிறந்த இடமான நேட்டிவிட்டி சர்ச்சுக்கு போனோம். இப்போ நம்ம பார்க்குற பெத்லஹேம், இதுக்கு முன்னாடி பார்த்த பெத்தானியா, ஜெரிகோ, இது எல்லாமே பாலஸ்டீன் கண்ட்ரோலில் வருது. அடுத்ததா ஜெருசலேமில் இருக்கிற வியா டோலரஸாவுக்கு போனோம். வியா டோலரஸான்றது லத்தீன் வேர்டு, இங்கிலீஷில் வே ஆஃப் கிராஸ், தமிழில் சிலுவ பாதைன்னு சொல்லுவோம். இயேசு நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு 3 முறை கீழே விழுந்து கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு தலையில முள்முடி சுட்டப்பட்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தார். அவருடைய சிலுவை பயணம் நடந்த இடம்தான் இது. மொத்தம் 14 ஸ்தலங்கள் இருக்கு. இயேசுவ குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சதிலிருந்து சிலுவையில நமக்காக மறிக்கிற வரைக்கும் அவர் சுமந்து சென்ற பாதை முழுவதையும் சிலுவ பாதைன்னு சொல்றோம். ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறதுக்கு யூஸ் பண்ற வாசல்களில் ஒன்றுதான் ஆட்டு வாசல். இத ஷீப் கேட் அல்லது லைன்ஸ் கேட்னு சொல்லுவாங்க. இந்த கேட் வழியா பெதஸ்தா போலுக்கு போனோம். இங்கதான் 38 வருஷமா முடக்குவாதமாக இருந்த ஒருவரை இயேசு குணமாக்குனாரு. இதுதான் பெதஸ்தா போல். பெதஸ்தா போல ஒட்டியே இருக்கிற செயின்ட் ஆன்ஸ் சர்ச் போனோம். இயேசுடைய தாயான மரியாளோட அம்மா தான் இந்த செயின்ட் ஆன். இங்க தான் வெர்ஜின் மேரி பிறந்தாங்க. அடுத்து ஜெருசலேம்ல இருந்து கிளம்பி டெட்சி வழியாக ஈஜிப்ட் டிராவல் பண்ணோம். போகும்போது சால்ட் பில்லர் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல படிக்கிற லோத்தோட மனைவி சோதம் குமார பட்டணம் அழிஞ்ச போது திரும்பி பார்த்ததுனால உப்பு தூணா மாறுவாங்க. அந்த உப்பு தூணா மாறின இடம் இதுதான். நீங்க மேல பாக்குற அந்த பில்லர் தான் லோத்தோட மனைவின்னு சொல்றாங்க. 8th டே ஈஜிப்ட்ல இருக்கிற ரெட் சி பார்த்தோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ரெட் சி, அதாவது செங்கடல். கடவுள் மோசே மூலமாக செங்கடலை 2ஆக பிரிச்சார்னு நம்ம பைபிள்ல படிக்கிற இடம் இதுதான். அடுத்து சீனாய் மலைக்கு போனோம். மோசே கடவுள் எழுதின 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது 10 கட்டளைகளை வாங்கின சீனாய் மலை இதுதான். இந்த சீனாய் மலை அடிவாரத்துல இருக்கிற மிக முக்கியமான இடம்தான் செயின்ட் கேத்ரின் மொனஸ்ட்ரி. இது யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். இந்த சீனாய் மலை அடிவாரத்துல தான் தேவன் பர்னிங் புஷ், அதாவது எரிகிற ஒரு முட்செடிக்கு நடுவுல மோசேக்கு காட்சி கொடுப்பாரு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் அதே போல இருக்கிற ஒரு முட்செடி. மோசே தன்னுடைய மனைவியான சிப்போராலை முதலாக பார்த்த கிணறு இதுதான். இத மோசஸ் வெல்லுன்னு சொல்றாங்க. இந்த மோசஸ் வெல்லும் பர்னிங் புஷும் செயின்ட் கேத்ரின் மோனஸ்ட்ரிக்கு உள்ளதான் இருக்கு. இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்ததுக்கு அப்புறம் சீனாய் மலையை அடையிறதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல தங்கி அற்புதங்களை பார்த்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்த இடம் ரெவிதீம். அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண இடம் இதுதான். இங்கதான் ஒரு மலை மேல இருக்கிற ராக்ல மோசே உட்காந்து தேவனுடைய கோலை கையில உயர்த்தி பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஆரோனும் ஊரும் அவருடைய இரு கைகளை தாங்கி பிடிப்பாங்க. இறுதியா இந்த யுத்தத்துல இஸ்ரேலருக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பாரு. செகண்டா நாங்க பார்த்த இடம் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் உள்ள செழிப்பான ஏலிம். அடுத்ததா நாங்க பார்த்த இடம் கசப்பான தண்ணீரை தேவன் மதுரமான தண்ணீராக மாற்றிய மாரா. ஈவினிங் மெடிட்டரேனியன் சீன்னு சொல்ற மத்திய தரைக்கடலையும் ரெட் சீன்னு சொல்ற செங்கடலையும் இணைக்கிற சூயஸ் கால்வாய் வழியா கைரோவுக்கு போனோம். அன்னைக்கு நைட்டு நாங்க கைரோல ஸ்டே பண்ணோம். நைன்த் டே நாங்க பார்த்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எகிப்துல இருக்கிற 7 உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிடுகள். இது கைரோக்கு பக்கத்துல இருக்கிற கீசாங்கிற ஏரியால இருக்கு. இந்த பிரமிடுகள் எல்லாமே எகிப்திய அரசர்களோட கல்லறைகள். இந்த பிரமிடு பக்கத்துல இருக்கிற சிங்க உடலும் மனித தலையும் கொண்ட ஸ்பிங்ஸையும் பார்த்தோம். இங்க கேமல் ரைடு ரொம்ப பாப்புலரான ஆக்டிவிட்டி. அந்த ரைடும் போனோம்.
அடுத்ததாக ஈஜிப்தில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான பர்ஃப்யூம் ஷாப்புக்கு போனோம். அடுத்து நாங்கள் பேப்பர் தயாரிக்கிற பாப்பிரஸ் ஃபேக்ட்ரிக்கு போனோம். எகிப்தில் ஓடுற நைல் நதி ஓரமாக வளரக்கூடிய பிளான்ட்டு தான் பாப்பிரஸ், அதாவது தமிழில் நாணல்னு படிச்சிருக்கோம். இந்த பாப்பிரஸில் இருந்து தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பேப்பர் தயாரிச்சிருக்காங்க. இந்த பிளான்ட்ல இருந்து செஞ்ச கூடையில தான் குழந்தையா இருந்த மோசைய நைல் நதியில அனுப்புனாங்க. அடுத்து ஹோலி ஃபேமிலி சர்ச்சுக்கு போனோம். யோசேப்பும் மரியாளும் ஏசு கிறிஸ்து குழந்தையாக இருந்தபோது ஏரோது ராஜாட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எகிப்துக்கு வந்தாங்க. இந்த கேவ்ல தான் தங்கியிருந்தாங்க. இங்க ஒரு பரிசுத்த குடும்பமா அவங்க வாழ்ந்ததுனால இத ஹோலி ஃபேமிலி சர்ச்னு சொல்றாங்க. ஹோலி ஃபேமிலி சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ரோமர் காலத்தில் கட்டின ஹேங்கிங் சர்ச் இருக்கு. இதுக்கு ஏன் ஹேங்கிங் சர்ச்னு பேர் வந்துச்சுன்னா, பாபிலோனியருடைய உடைஞ்ச கோட்டையோட பில்லர்ஸ் மேலே வேற எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு இந்த சர்ச் தொங்குற மாதிரி, அதாவது ஹேங் பண்ணுற மாதிரி தெரியும். அதனால இதை ஹேங்கிங் சர்ச்னு சொல்கிறாங்க. ஈவினிங் ஃபேரோனிக் வில்லேஜ் போனோம். மோசே பார்வோன் காலத்தில் இருந்த எகிப்திய மக்களோட கலாச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த ஃபேரோனிக் வில்லேஜ் டூரில் பார்த்தோம். அந்த நாளோட கடைசியாக நைல் ரிவர் போனோம். உலகத்திலேயே மிக நீளமான 1650 கிலோமீட்டர் உள்ள ரிவர் தான் இந்த நைல் ரிவர். இந்த ரிவர் மொத்தம் 11 கண்ட்ரீஸில் ஓடி கடைசியாக எகிப்துக்கு வந்து மெடிட்டரேனியன் சீல கலக்குது. மோசே கடவுளின் கட்டளைப்படி 10 வாதைகளில் ஒன்றான தண்ணீரை இரத்தமாக மாற்றியது இந்த நதியை தான். இந்த நைல் நதியில் இருக்கிற க்ரூஸில் டின்னர் சாப்பிட்டோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே எல்லாருக்கும் கொஸ்டின் வந்திருக்கும், அங்கே அக்கமடேஷன், ஃபுட்டு, ட்ராவல்லாம் எப்படி இருக்கும்னு. அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி ரூம் தான். நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால அதுக்கேற்ற மாதிரி ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரூம் சர்வீஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஃபுட்டு வச்சுருந்தாங்க. சூப்பு, சாலடு, ரைஸு, வெரைட்டியான கரீஸு, அரேபியன் ஸ்டைல் பிரியாணி, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு, இந்த மாதிரி ஸ்டார்டர்லேருந்து டெசர்ட் வரைக்கும் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீசஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து பிரதர் மோகன் சி லாசரஸும் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு பிளேஸை நாங்கள் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மோகன் பிரதர் அந்த இடம் பைபிளில் எங்கே எழுதியிருக்குதுன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனியாக ஒரு டூரிஸ்ட் கைடை அலோகேட் பண்ணதுனால அவங்க அந்த பிளேஸை பற்றின ஹிஸ்ட்ரியை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு பிளேஸ்லேயும் அங்கே என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சோ அதை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தனியாக டைம் கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த ட்ரிப்புக்கு வந்த ஞாபகார்த்தமாக அனாயிண்டிங் ஆயில், மனோரா, ஆர்க் ஆஃப் த கவனன்ட், ஷோஃபார், இது போல் பொருட்களை நிறைய வாங்கிட்டு போனாங்க. சின்ன பசங்களை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த 10 நாளும் ஒரு குரூப்போட ட்ராவல் பண்ணதுனால பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பைபிளில் படிக்கிற ஒவ்வொரு பிளேஸையும் நேரில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், அப்புறம் ஆசீர்வாதமாகவும் இருந்துச்சு. கடைசி நாள் நாங்கள் ஈஜிப்திலேருந்து கிளம்பி நைட்டு ஈஜிப்ட் ஏரில் ட்ராவல் பண்ணி ஜோனஸ்பர்க்கு ரீச் ஆனோம். இந்த 10 நாளாக நாங்கள் பார்த்த எல்லா பிளேஸஸையும் இண்டிவிஜுவலாக பைபிள் வசனங்களோட டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சன் அண்ட் ட்ராவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு 2026 மே 10லேருந்து மே 21 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க.